கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவில் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. இந்த பௌர்ணமியில் அதை விட ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா அன்னாபிஷேகம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலத்தில் பெரியவா கிராமத்தில் சொல்கிறது உண்டு, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு. இப்போ என்னென்னா, அன்னாபிஷேகம் பண்ணக்கூடிய இடத்துல இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம பார்த்தாலே அது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் சிவனுடைய ஆலயத்துக்கு அந்த அன்னாபிஷேகத்துக்கும் போது போகலாம். அபிஷேகத்துக்கு பால் தயிர் இதெல்லாம் கொடுங்க. அதே போல் அன்னாபிஷேகத்துக்கு உண்டான அரிசி கொடுக்கலாம். அந்த சுவாமிக்கு அந்த அன்னம் சாத்தி நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அது சாதமாக குழம்பு சாதமோ இல்லை கலவை சாதமோ செஞ்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம். அதுக்கு காய்கறிகள் கொண்டு வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. அதனால் இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னா, ஏன்னா நம்ம கஷ்டப்படுறதே அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கரப்பிராண வல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகீச்ச பார்வதி அப்படின்னு காசியில் அன்னபூர்ணிக்காக சொல்லக்கூடியது. சந்திரன் விமோசனம், பாப விமோசனம் கிடைத்த ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இந்த அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு தான் சிவபெருமான் சந்திரனுக்கு பாப விமோசனத்தை கொடுத்தது. அதே போல் பிரம்மனுடைய ஆணவம் அடங்கிறதுக்காக ஒரு தலையை சிவபெருமான் தலையை வெட்டிட்டார். அந்த விழுந்த தலையாகப்பட்டது சிவனுடைய கையை பிடிச்சுனுது. அது அக்ஷய பாத்திரமாக இருந்தது. அதனால சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷம் வந்துட்டான். அதனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணமாகப்பட்டது அந்த கிண்ணமாக மாறி அது என்னைக்கு அந்த அரிசி ரொம்ப என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ன பிறகு காசியில் அன்னபூரணி அந்த சிவபெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் அன்னத்தை கொடுத்தாலாம். அதனால தான் அந்த கரண்டி அன்னபூரணி பார்த்தீங்க அப்படின்னா காசியில் அன்னபூரணி கையில் கரண்டியோடு இருப்பான். அதனால தான் காசிக்கு போயிட்டு அன்னபூரணி சிலை கொடுத்தோம்னா நம்ம இல்லை வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தட்டில் அரிசி வச்சு அன்னபூரணி வைப்போம். ஏன் அப்படின்னா என்றைக்கும் அன்னதானம் நமக்கு அன்னத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, என்றைக்கும் தரித்திரம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்படுறதே இந்த சாப்பாட்டுக்காக தான். மற்றபடி இதர செலவுகள் நம்ம பார்த்துக்கிறது நம்ம அடப்பொருட்களாக இருந்தால் கூட நம்ம முதல்ல ஒரு மனிதனுக்கு தேவை அன்னம், அந்த பசியை ஆற்றக்கூடியது. அதனால் அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால் அன்னபூரணி அந்த கிண்ணத்தில் அரிசி ரொம்பி கொடுத்ததுனால அந்த பிரம்மனுடைய தோஷங்களும் நிவர்த்தி ஆச்சு, சிவபெருமானுடைய தோஷமும் நிவர்த்தி ஆனதாக புராணங்கள் சொல்கிறது. அதனால் இந்த பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படின்னாவே ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் அன்னாபிஷேகம்ன்றது ரொம்ப விசேஷமானது. நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு போங்க, அங்கே நடைபெறுகின்ற அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்குங்க. ரொம்ப விசேஷமானது. அதாவது 21 தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய பாபங்கள் நிவர்த்தி ஆகுமா, நம்மளுடைய வம்சங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா அந்த அன்னாபிஷேகத்தை அன்ன பூஜையில் நம்ம கலந்துண்டா. அதனால் இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துண்டு எல்லாம் வல்ல அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பூஜையில் கலந்துண்டு சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அன்னாபிஷேகம் மிகவும் சிறந்தது, அற்புதமான ஒரு விரதம். அன்றைக்கி நம்ம விரதம் இருந்து வழிபடுறதும் ரொம்ப சிறப்பானது. சிவனாலயத்துக்கு போங்க, அன்னாபிஷேகத்தில் கலந்துங்க, நல்லது நடக்கும். லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, உலகம் க்ஷேமமாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும். ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்.